அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற யோக சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மனதிற்குள்ளே ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்கள் அசுரர் மற்றும் தேவராக வர்ணிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான விளக்கத்தை சொல்வதற்காக தேவர்கள் அசுரர்கள் என்கிறவர்கள் இருந்தார்கள், இவர்களுக்குள்ளே யுத்தங்கள் நடந்தன என்பது போன்ற கதைகள் சொல்லப்பட்டன. தத்துவங்களை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே தேவர்கள் என்று யாரோ இருக்கிறார்கள், அசுரர்கள் என்று யாரோ இருக்கிறார்கள், இவர்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் என்று நாம் இருக்கிறோம் என்பதான எண்ண புரிதல் நமக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் மகான்கள் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா வகையான நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களின் வெளிப்பாடுகள்தான் தேவ அசுர சம்பந்தம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவை எல்லாமே சொப்பனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய இந்த உடல் உயிர் வாழ்க்கை என்பதும் கூட சொப்பனம்தான். இதை பற்றி ஞானபிதா சித்தவேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த பதிவிலே சம்பரன் என்கிற அரக்கன் தேவர்களை அழிக்க தன்னுடைய சேனைகளை அனுப்பியதை பற்றி பார்த்து முடித்திருந்தோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாகவும் கர்மபந்தங்கள் அழிவதற்கான வழி என்ன என்பதை பற்றியும் பகவான் ராமருக்கு வசிஷ்ட முனிவர் சொல்லும் கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். சம்பரன் இவர்களை தன் சேனை தலைவர்களாக நியமித்து தேவர்களை அழித்து வர அனுப்பினான். சம்பரன் எண்ணியபடியே இச்சேனைகள் தேவேந்திரன் பட்டணத்தை தாக்கி தேவர்களை எல்லாம் அதம் செய்து வந்தார்கள். எவ்வளவு பராக்கிரமத்துடன் சண்டையிட்டும் தேவர்கள் அசுர சைன்யங்களை எதிர்க்க முடியாமல் போனார்கள். பிறகு ஒளிந்து மறைந்து சண்டை செய்தும் மாய யுத்தம் செய்தும் ஒன்றும் பயன்படாமல் உதையோடு ஓடலானார்கள். இப்படி தப்பித்த தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மாவை நோக்கிச் சென்று சரணாகதி அடைந்தார்கள். இவர்களின் நிலைமையைக் கண்டு பிரம்மா பரிதவித்து சற்று ஆறுதல் சொல்லி மேற்கொண்டு செய்ய வேண்டிய யத்தனங்களை காட்டிக் கொடுத்தார். பல வரப்பிரசாதங்களை பெற்ற சம்பரன் இப்பொழுது அழிக்கப்பட மாட்டான் என்றும், ஆனால் 1,00,000 வருஷ காலம் கழிந்ததும் அவன் ஆயுளுக்கு முடிவு உண்டாகும் என்றார். அதுவரையில் தேவர்கள் விடாமுயற்சியோடு சண்டையிட்டு கொண்டே வந்தால் தங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் என்றார். அசுரத் தலைவர்களாகிய தாம வியால கடன் மூவரும் சண்டையை பற்றுதல் அற்றுச் செய்வதால் வெல்லப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் அடிக்கடி சண்டையிலே ஈடுபட நேரிட்டால் அதனால் பற்றுதல் ஏற்பட்டு கூடவே வாசனையும் அதன் பரிவாரங்களாகிய பேத புத்தி அகங்காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிறகு லகுவாக ஜெயிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார். இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து மிகவும் நுணுக்கமான பிரம்மா சொல்லக்கூடிய கருத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் போது பற்பல விதமான எண்ணங்களை உற்பத்தி செய்து கொள்கிறது, ஆசைகளை எண்ணற்றவைகளாக வளர்த்து கொள்கிறது. இப்படி மனம் வளர்த்து கொண்ட ஆசைகள் காரணமாகவே பற்பல விதமான துன்பங்கள் ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது. இதுவே தேவ அசுர யுத்தம் என்பதாகவும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே நமக்குள்ளே நடக்கக்கூடிய விடயங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பற்றுக்கள்தான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணம். தேகப்பற்று, தேகம் சார்ந்திருக்கும் உறவுகளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்று, இவைதான் நம்முடைய நிம்மதியற்ற நிச்சயமற்ற நிலைக்கும் கர்மபந்தங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாகிறது. உடனே தேவர்கள் தங்கள் இருப்பிடம் அடைந்து கொஞ்ச காலம் ஒளிந்து வசித்து பிறகு சேனைகளை திரட்டி அசுரர்கள் மேல் மாயா யுத்தம் செய்து வந்தார்கள். ஓயாமல் சண்டை செய்து வரவே தாம வியால கடன் மூவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை அடையலானார்கள். அதனால் இச்சையும் தன் தேகம் என்ற எண்ணமும் அதை பாதுகாக்கும் பொறுப்பும் ஏற்பட்டுவிட்டது. இவ்வளவு கேவல ஸ்திதிக்கு இறங்கின அசுர தலைவர்களை திடமாகவும் மனோதைரியத்துடனும் தேவர்கள் தாக்கினார்கள். மனம் கலங்கியிருந்த தலைவர்கள் சண்டை மேலிட்டதும் திகிலடைந்து உயிர் பிழைக்க போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். தலைவர்கள் ஓடின பிறகு பரிவாரங்கள் இருப்பது ஏது? எல்லோரும் பயந்து ஓடுவதைக் கண்டு தேவர்கள் இன்னும் அதிக ஊக்கத்துடன் துரத்தி துவம்சம் செய்தார்கள். இந்த செய்தியை கேட்டதும் சம்பரன் மகா கோபம் கொண்டு இச்சேனைத் தலைவர்களை சிக்ஷிக்க எண்ணினான்.
ஆனால் இவர்களோ தண்டனைக்கு பயந்து 7வது பாதாளமாகிய யமபுரத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டார்கள். சம்பரன் கைக்கு அகப்படாவிட்டாலும் யம கிங்கரர்கள் கையில் அகப்பட்டு உயிரை இழக்க நேரிட்டது. இப்படியான மரணத்திற்கு பிறகு அவர்கள் அடைந்த மனோநிலைக்கு தகுந்தபடி புழுவாகவும் மிருகங்களாகவும் பல ஜென்மங்கள் எடுக்கலாயிற்று. ஆகவே எவ்வளவு மகத்தான நிலைமையில் இருந்தாலும் அகங்காரம் கொண்டால் இந்த அசுரர்கள் அடைந்த நிலைமைதான் நமக்கும் வரும் என்பதை வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லுகிறார். இங்கே நமக்கு தெரியக்கூடிய கருத்து மிகவும் துல்லியமானது. எந்த காரணத்தை கொண்டும் புலன்களுடைய பலத்தை கொண்டும் மனோதரத்தை கொண்டும் இந்த உலகிலே நாம் கட்டமைத்த பொருட்கள் மீது நமக்கு பற்று ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் பெரிய நிலையை பெற்றுவிட்டேன் என்கிற அகங்காரம் ஏற்படும் போது அந்த அகங்காரமே நம்முடைய அழிவுக்கு அடிப்படையாக மாறிவிடும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஏதோ சில காரியங்களிலே ஈடுபட்டு பொருளை திரட்டி விடுகிறான், செல்வந்தனாகி விடுகிறான் என்றால் அவனைப் போல நல்ல நிலையை பெற்று பொருள் திரட்ட இயலாத ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமையாகும். இப்படி தர்ம காரியங்களிலே ஈடுபட்டு தான் திரட்டி வைத்த செல்வங்களை மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக எவன் ஒருவன் கொடுத்து வருகிறானோ அவனை கர்மபந்தங்கள் பாதிப்பதில்லை. இதைத்தான் இந்த நூலிலே வசிஷ்ட மகாமுனிவர் ராமருக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பகவான் ராமன் கேட்கிறார், இக்கதை விஷயமாக எனக்கு ஒரு சந்தேகம், அதை நிவர்த்தி செய்துபடி தரும்படியாக வேண்டுகிறேன். இருப்பது இல்லாமல் போக முடியாது, இல்லாதது இருக்கை என்ற தன்மையையும் அடைய முடியாது. ஆகவே இந்த மித்யாரூபமான 3 அசுரத் தலைவர்களும் இருப்பு என்ற குணம் எப்படி பொருந்தும்? வசிஷ்டர் சொல்கிறார், நீ சொல்வது சரியே, ஆனால் இருக்கை இல்லாமை என்பவைகளை நீ எவ்வாறு உணர்கிறாய்? ராமன் சொல்கிறான், கதையில் சொல்லப்பட்ட அசுரத் தலைவர்கள் இல்லாதவர்கள், இங்கே இருக்கும் நாம் இருப்பவர்கள். வசிஷ்டர் பதில் சொல்கிறார், அவர்கள் இல்லாதவர்களானால் நம்மை மாத்திரம் இருப்பவர்களாக எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் சித்தின் விகாரம், நாமும் சித்தின் விகாரம்தான். நாம் இருப்பதாக இருந்தால் அவர்களும் இருந்தது சத்தியம், அல்லது அவர்கள் இல்லாதவர்களானால் நாமும் இல்லாதவர்களே. இதுதான் வாஸ்தவம். இல்லாததுதான் இருப்பதாக தோற்றத்தை கொடுத்து வருகிறது. இதுதான் அஞ்ஞானம். ராமன் கேட்கிறான், இந்த 3 அசுரர்களுக்கும் விமோச்சனம் எப்பொழுது ஏற்படும்? அல்லது வேறு நற்கதியே கிடையாதா? வசிஷ்டர் சொல்கிறார், இந்த விஷயத்தை பற்றி யம கிங்கரர்களே அவர்களுடைய அரசனாகிய யமதர்மராஜனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் இதை அசுரத் தலைவர்களுக்கு மன ஆறுதலுக்காக சொன்னார்கள். இந்த ஜென்மத்திற்கு பிறகு மீனாக பிறந்து அதற்கு அப்பால் பறவை ஜென்மம் எடுத்து ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து காலம் கழிக்கையில் அவர்கள் வசித்து வரும் காஷ்மீர் தேசத்திலே மகாதீரனான அரசனும் அவனுக்கேற்ற மிக ஞானியுமான மந்திரிகளும் அமைந்திருப்பார். அரசனுடைய உத்தியானவனத்தில் 3 அசுரர்களும் ஒன்று குருவியாகவும் ஒன்று கிளியாகவும் 3வது கொசுவாகவும் வசித்து வருகையில் மந்திரியானவன் தாம வியால கடன் என்றவர்களின் வரலாற்றை பற்றி ஒரு காவியம் செய்து அதை வெளியிடுவான். இதை கேட்டவுடன் இந்த 3 அசுரர்களும் மோட்சத்திற்கு தயாராவார்கள். ஆகையால் சம்சாரம் என்ற மோகத்தில் சிக்கிக்கொண்ட மாத்திரமே எப்பேற்பட்ட மகான்களும் வெகு கேவல நிலையை அடைவார்கள் என்று இக்கதையால் விளங்கும். இச்சை தேவை என்பவையே இதற்கு காரணம். எவன் ஒருவன் தேவை என்பதையே அறியாமல் இருக்கிறானோ அவனே மகாபுருஷன், எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவன் என்று வசிஷ்ட மகாமுனிவர் முடிக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே புலன்களை கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று நாம் கருதியிருக்கிறோம். இளம்பிராயத்திலே பார்த்த உலகம் இப்போது இல்லை. இளம்பிராயத்திலே நாம் அடைந்திருந்த உடல் இப்போது இல்லை. உடலும் மாறியிருக்கிறது, நம்முடைய மனமும் மாறியிருக்கிறது, இந்த உலகமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கனவு காட்சிகளை வேறு வேறாக சிருஷ்டி செய்து கொண்டே இருக்கிறது. மனம்தான் இத்தனைக்கும் காரணம் என்பதை இங்கே வசிஷ்டர் சுட்டிக்காட்டுகிறார். ஒருவனுடைய இருப்பு அல்லது இருப்பின்மை என்பது தற்காலிகமான ஒன்றாகவே உணரப்படுகிறது. இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருந்த நம்முடைய உறவினர்கள் எல்லோரும் நம்மை விட்டு நீங்கிச் சென்று விட்டார்கள். இப்போது அவர்களை பார்க்க முடியவில்லை, அவர்களும் நம்மளோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நிலையற்ற நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையை உண்மை என்று கருதி நம்முடைய இந்த மனித உடல் என்பது ஞானத்தை அடைவதற்காக கொடுக்கப்பட்டது என்கிற தத்துவத்தை புரியாமல் விட்டுவிட்டால் எடுத்த பிறவி வீணாகி போகும் என்பதே இந்த பதிவின் மூலமாக நாம் புரிந்து கொண்ட கருத்தாக இருக்கிறது.
நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே பகவான் ராமருக்கும் வசிஷ்டருக்கும் இடையிலே ஏற்பட்ட உரையாடல்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.